ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். சேனலில் வீடியோஸ் போட்டு பல நாள் பல மாதம் கிட்டக்க ஆகுது. ரொம்ப பெரிய பிரேக்காக விட்டுட்டேன். அதுலேயும் மெயினாக லாங் வீடியோ வந்து எடுக்கிறதையே விட்டுட்டேன் நான். இப்போ வந்து இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் முன்னாடி எடுத்திருந்த வீடியோ. லாஸ்ட்டாக வந்து ஜாஸ்பர் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது வந்து ஒரு 3 days ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு 2 days போஸ்ட் பண்ணியிருந்தேன். 3rd day ட்ரிப் vlog வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஒரு சில கமிட்மெண்ட்லாம் இருந்தது. அதனால நான் வந்து வீடியோஸ் போடாமல் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பிரேக் விட்டதில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு. திரும்பவும் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த கேமரா வந்து ஆங்கிள் செட் பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம எடுக்கணும். அப்புறம் நம்ம சமைக்கிறதும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சமைக்கிறத விட நம்ம அந்த வீடியோஸ் எடுத்துக்கிட்டே சமைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே வந்து சரி நாளைக்கு எடுத்துக்கலாம்னு அப்படியே போஸ்ட்பான் பண்ணி ஒரு பெரிய பிரேக்காக எடுத்தாச்சு. இந்த வீடியோவும் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்திருந்த வீடியோ தான். லாஸ்ட்டாக வந்து ஜாஸ்பர் ட்ரிப்பு போயிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து விலாகாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 3rd day விலாக் வந்து போஸ்ட் பண்ணுறப்ப தான் வந்து என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு சில பேர், ஒரு 2-3 பேர் வந்து பின் பண்ணி அந்த 3rd day விலாக் போடவே இல்லையே அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் கூட ஸ்கிப் பண்ணிடுவோன்னு தான் நினச்சேன். பட் கேட்டிருக்காங்கல்ல, கேட்டவங்க வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3rd day வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நார்மல் கான்டினென்டல் தான். நம்ம வந்து 9 o'clock வந்து க்ளோஸ் ஆகிடும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு போனோம். டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்து ஹோட்டலில் வந்து நமக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பிளேஸாக வந்து அப்படியே அந்த ஜாஸ்பர்லேருந்து பேன்ஃப்ரோடு வர்ற இடத்துல எங்கெல்லாம் வந்து போர்டு இருக்குது, சைட் சீயிங் பிளேஸ் இருக்கோ அப்படியே வந்து வர்ற இடத்துல அப்படியே கவர் பண்ணிக்கலான்னு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் பார்த்தோம். இது வந்து கோட்டன் கிளேசியர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம். ஒரு சில இடம்லாம் வந்து நேம் வந்து ஞாபகம் இருந்தது, ஒரு சில இடம்லாம் வந்து நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா இந்த வீடியோ எடுத்து, அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்கிற லொக்கேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். ஜாஸ்பர் டு பேன்ஃப்ரோடில் நெட்வொர்க் வந்து நமக்கு அந்தளவுக்கு இருக்காது. நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும், நமக்கு அந்த லொக்கேஷன்லாம் அந்தளவுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன அவைலபிலிட்டி இருக்கும், வெஜ்ஜு இல்லை பியூர் சிக்கன் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குமான்னு தெரியலங்கிறதுனால லஞ்ச் வந்து நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏற்கனவே நம்ம வந்து காரில் வர்றதுனால ரைஸ் குக்கரு, ரைஸு, கொஞ்சம் பேட்டரு இதெல்லாம் வந்து நான் முதலே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது வந்து இந்த 3rd day வந்து ரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. நாங்கள் வந்து 2வது நாள் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் குழம்பு, பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதில் குழம்பு வந்து அப்படியே எடுக்கல, நிறைய மிச்சம் இருந்தது. ஸோ அதனால் மார்னிங்கே வந்து ரைஸ் மட்டும் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ லஞ்சு வந்து வெளியில் சாப்பிட தேவை இருக்காது அப்படின்னு கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்ததுனால இதை வச்சு லஞ்சை மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வந்துட்டோம். தயிர் மட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க வால்மார்ட் தான் போயிருந்தோம், நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து கிடைக்கல எங்களுக்கு. பாலே வந்து அவ்வளவோ இல்லை. மொத்தமே ஒரு 4 கேன் 5 கேன் தான் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து மோஸ்ட்டாக அந்த ட்ரிப்பு வர்ற பர்சன்ஸ் தானே தங்குவாங்க. ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அங்கே இருக்கிற கடையில் விற்கிற ஐட்டமும் அது குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து லஞ்சு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே எல்லாருமா சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சஸ்கச்வான் ரிவர் கிராசிங் போயிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பவு லேக் தான் வந்து வந்திருந்தோம். பவு லேக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஆனால் அந்த டைம் வந்து எங்களுக்கு ஸ்னோ ஸ்டார்ட் ஆன டைமுங்கிறனால அந்த அளவுக்கு வந்து வெளியில் அவுட்டோரில் வந்து எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. பசங்களை வச்சுட்டு நல்லா குளிர் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நார்க்வே வியூ பாயிண்ட் இருந்தது, அங்கே தான் வந்து போயிட்டு வந்தோம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பேன்ஃபோட அந்த இதெல்லாம் வந்து சூப்பராக இங்கேருந்து தெரிஞ்சது. பட் இன்னுமுமே வந்து ஸ்னோ இல்லாமல் இருந்திருந்தா இங்கேயும் வந்து நல்லா ஃபீல் ஆகிருக்குமான்னு தெரிஞ்சது. ஸ்னோவோட பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருந்தது. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஸ்னோ இல்லாமல் பார்க்க வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிறகு லாஸ்ட்டாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலான்ட்டு அப்படியே வந்து பேன்ஃப் டவுனுக்குள்ளே போயிட்டு டிம் ஹார்டன்ஸில் போயிட்டு ஆளுக்கு ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அதோட எங்கள் ட்ரிப்பை எண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே வைண்டப் பண்ணி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்து ஒரு 7-7:30 வந்து நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். அந்த டின்னர் டைமுக்கு வீட்டுக்கே ரீச் ஆகிட்டோம். வீட்லேயே வந்து பேட்டர் ஆல்ரெடி இருந்ததுனால அதை வச்சே வந்து டின்னரும் சிம்பிளாக முடிச்சாச்சு. இதுதான் வந்து இந்த 3 நாள் ஜாஸ்பர் ட்ரிப்பில் நடந்தது. என்னை பொறுத்தவரை இந்த 3rd day வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த 2வது நாளே வந்து ஈவினிங் வந்து நம்ம கால்கரிக்கு ரிட்டர்ன் வந்திருக்கலாம். 2வது நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு சும்மா ஒரு 4 சைட் சீயிங் பாயிண்ட் தான் வந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்கு வந்து வீட்டுக்கே வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது.
இதுதான் வந்து இந்த ஜாஸ்பர் ட்ரிப் vlog. நம்ம இன்னொரு vlog வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.